அப்ராட் போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸை நான் இன்னும் எடுக்கலை. எனக்கு யூரோப் போகணுன்னு ஆசை இருக்குது, அங்கே போய் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஆளா நீங்கள். அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப், அதாவது யூரோப்பில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கக்கூடிய எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்காலர்ஷிப். ஸோ அடுத்து நம்ம அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கேருந்து நம்ம அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்ராட் போனால் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். டு பி ஃப்ராங்க், டு பி ஓப்பன், உண்மை அதுதான். ஸோ நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹோம் செக் இருக்கும், அங்கே கல்ச்சர் புதுசாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரும்போது நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம செட் ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பெயின் இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய ட்ராப் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நம்ம அதுலேருந்து நம்மளை வெளியில் வரவே விடாது. அதே மாதிரி அதுலேருந்து நம்ம க்ரோ ஆகவும் முடியாது. ஸோ என்றைக்குமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியில் வரும்போது தான் நம்மளோட க்ரோத் ஆரம்பிக்கும். ஸோ இதை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்காலர்ஷிப் பற்றி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நிறைய பேர் யூரோப் போகணுன்னு ஆசைப்படுவீங்க, பட் ஃபண்டு வந்து உங்களால் அந்தளவுக்கு ஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப், அதாவது இது வந்து முக்கியமாக பிஜிக்கான ஸ்காலர்ஷிப். ஸோ நான் யூஜி முடிச்சுட்டேன், நான் யூரோப்பில் போய் ஒரு பிஜி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஆள் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் வழங்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது ஒரு யூரோப்பில் இருக்கக்கூடிய 25+ கண்ட்ரீஸ். ஸோ அந்த எல்லா கண்ட்ரீஸும் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான் எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு கண்ட்ரியில் படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அது 2 years ஆஃப் கோர்ஸ் அப்படின்னா, பிஜி 2 years ஆஃப் கோர்ஸ் அப்படின்னா அதில் 4 செமஸ்டர்ஸ் இருக்கும். சில கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 செமஸ்டருமே நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் கண்ட்ரியில் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், க்ரீஸில் ஒரு செமஸ்டர், ஃப்ரான்ஸில் ஒரு செமஸ்டர், ஸ்பெயினில் ஒரு செமஸ்டர், அண்ட் another செமஸ்டர் இன் யுவர் யூகே. ஸோ இந்த மாதிரி யூரோப்பில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year இன் 1 country, அதர் இயர் இன் அனதர் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உங்களோட கோர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்றது மாறும். ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால உங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸோட கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூரோப்பில் படித்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த இயரை வந்து எந்த கண்ட்ரிலேருந்து கிராஜுவேட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஃபைனல் இயர், யுவர் செகண்ட் இயர், நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் கிராஜுவேட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட போஸ்ட் ஸ்டடி வீசா உங்களுக்கு, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை செமஸ்டர் வைஸ் நான் கண்ட்ரியாக மாறி இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃபைனல் செமஸ்டர் எங்கே முடியுதோ, ஏன் சில கோர்சஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபைனல் செமஸ்டர் இங்கே முடிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேஷனுக்கு இந்த கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் நீங்கள் கிராஜுவேட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓகே. ஃபுல்லி ஃபண்டட் அப்படின்னா என்னென்ன ஃபண்ட் இதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர் டிக்கெட்ஸ், அக்கமடேஷன், உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. சில கண்ட்ரீஸில் ஐஎல்ஸ் எழுதணும், டோஃபல் எழுதணும், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இந்த எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப்பில் என்னென்ன லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் மண்டஸோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி கோர்சஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் எராஸ்மஸ் மண்டஸ் ஸ்காலர்ஷிப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ஜினியரிங், ஹெல்த் கேரா, மெடிசன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டரில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு செமஸ்டர் ஒரு கண்ட்ரியில் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒன் பர்டிகுலர் இயர் இன் அ கண்ட்ரி அண்ட் அதர் இயர் இன் அதர் கண்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு எது பெஸ்ட் சூட்டபிள், நீங்கள் யூஜி என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு பிஜியை செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட். ஸோ அப்ராட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெரியர் ஸ்விட்சை விட நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாகவே ஒரு பிஜி சூஸ் பண்ணும்போது ஈஸியாக செலெக்ஷன் ரேட் அதிகமாகும். ஸோ உங்களோட யூஜி ரிலேட்டடாகவே ஒரு பிஜியை செலக்ட் பண்ணுங்கள். தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்கா, இப்படிலாம் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குன்னு செப்பரேட் கோர்ஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் ஹாவ் அ டீப் நாலேஜ் ஆன் யுவர் ஸ்கின் and your dermatological products, okay, costumes, all your makeup products, okay. So அதை பற்றின ஒரு கோர்ஸே இருக்குது. ஸோ which will make you get recruited easily into like இப்போ ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா they are capital for this cosmetics, right? So அந்த மாதிரி இடத்துல you will have big companies and very big chances of getting recruited into your காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எந்த கோர்ஸ் படித்தா எந்த இடத்துல நல்ல வேல்யூ இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சில கோர்சஸ் இந்தந்த செக்டாரில் இந்தந்த கோர்சஸ் அதை பற்றின ஒரு வீடியோஸ் கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துட்றோம் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். ஸோ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றதையுமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் கெரியர் கைடன்ஸ் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.